ஸோ ஹை காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். என் பேர் தான் கணேஷ் ராஜ். நீங்கள் பார்க்குறது மை கான்செப்ட் தமிழ். ஸோ நம்ம ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி இந்த விஷயம் இதான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி நானும் என்னடா குரூப் டியூட் பற்றி எதுவுமே நியூஸ் வர மாட்டேங்குது. பல பேர் நீங்கள் வேறு கேட்டுருந்தீங்க, வேகன்சி இன்க்ரீஸ் ஆகுமா, எக்ஸாம் டேட் என்ன தான் ஆச்சு, கோர்ட் கேஸ் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ ஹவர் அதை பற்றி இப்போ கோர்ட் கேஸ் பற்றி எனக்கு பெருசாக அப்டேட் கிடைக்கல. ஆனால் வேகன்சி ரிலேட்டட் ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. என்ன அப்டேட்னு நான் இப்போ ஃபுல் வீடியோ சொல்கிறேன். நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் இதில் ஒரு நல்ல விஷயமும் வச்சுருக்கேன், கெட்ட விஷயமும் வச்சுருக்கேன். உங்களுக்கு என்ன வேணும்னு நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் நம்ம கெட்ட விஷயத்தையே பார்த்துருவோம். ஏன்னா அதுக்கப்புறம் நல்ல விஷயத்தை பார்த்தா ஒரு மனசாந்தி இருக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கெட்ட விஷயம் என்னென்னா, நம்மளுக்கு வேகன்சி இன்க்ரீஸ் ஆகாது. 32,000 தான் இருக்க போகுது. இது என்ன ப்ரூஃப் இருக்குது, நீ எப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஸோ பை சான்ஸ் உங்களுக்கு சில பேர் தெரிஞ்சுக்கலாம், மேபி தெரியாமல் இருக்கலாம். ஒரு ட்விட்டரில் ஒரு நோட்டீஸ் ரொம்ப வைரல் மீன்ஸ் ரொம்ப நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு ரயில்வேயை பற்றி. நான் அதை விட்டு அந்த நோட்டீஸ் என்னென்னு நான் உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் போகிறேன். டெலிகிராம் சேனலை நீங்கள் ஜாயின் பண்ணலன்னா டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த நோட்டீஸில் என்ன நோட்டீஸ் எதை பற்றின்னு நான் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் டீட்டெயிலாக. ஸோ என்ன நோட்டீஸ்னால், இப்போ ரயில்வே விட்டு ஒரு அசோசியேஷன். ஸோ இந்த அசோசியேஷன் ஒரு அரௌண்ட் 100 to 60 years பழைய அசோசியேஷன். அவங்க என்னென்னா மேக்ஸிமம் எல்லா ரயில்வே டிபார்ட்மெண்ட் சேர்ந்த முதல்ல டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்தவங்க அவங்களோடலாம் சேர்ந்த அசோசியேஷன் தான் இது. ஸோ ஓகே, இவங்க ஜஸ்ட் ரயில்வே அசோசியேஷன் வெல்ஃபேர் டீமுக்காக வேலை பண்ணுவாங்க, ரயில்வேக்கு சப்போர்ட் பண்ணி ஏதாவது வேலை பண்ணுவாங்க. ஸோ இவங்ககிட்ட இப்போ ஒரு லெட்டர் போட்டிருந்தாங்க ரயில்வே டிபார்ட்மெண்ட்க்கு. என்ன லெட்டர்னால், இப்போ ரயில்வேயில் நிறையா வேக்கன்சிஸ் மீன்ஸ் காலியாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும், இப்போ இந்தியாவில் 100% எலக்ட்ரிஃபை ஆக்க போகிறாங்க ரயில்வேயை. ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ சவுத் இந்தியா நம்ம சைட்லலாம் இந்த எலக்ட்ரிஃபிகேஷன் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். ஆல்மோஸ்ட் இப்போ நான் எக்ஸாக்டாக இருக்க இடத்துல தான் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன், நான் சொல்ல மாட்டேன் இந்த ஒன்று. ஸோ ஓகே, ஸோ அங்கே ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அங்கெல்லாம் எலக்ட்ரிஃபிகேஷன் நடந்துகிட்ருக்கு. ஸோ இப்போ தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா, ஸோ சவுத் சைடு மேக்ஸிமம் ஸ்டேட்ஸ் எல்லாமே இப்போ தான் எலக்ட்ரிஃபை பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸ்பீடில். ஓகே, ஸோ அவங்க மேக்ஸிமம் கோல் 2027, 2026-27 எலக்ட்ரிஃபை 100% எலக்ட்ரிஃபை ஆகணும் ரயில்வே. ஸோ நிறைய எலக்ட்ரிஃபை ஆகணும்னா நிறையா வேக்கன்சிஸ் தேவை. அதே இது இந்த சவுத் சைடில் வேக்கன்சிஸ் கம்மி, ரைட்? ஸோ அதனால அவங்க அந்த அசோசியேஷன் வெல்ஃபேர் என்ன போட்டிருந்தாங்கன்னா மெசேஜாக, அவங்க லெட்டரில் என்ன எழுதினாங்கன்னா, இது மாதிரி நம்ம டெவலப் பண்ண போகிறோம். ஆல்ரெடி இப்போ வந்தே பாரத் சிஸ்டம், ஐ திங்க் எல்லாருக்குமே வந்தே பாரத்தை பற்றி தெரியும். ஸோ இப்போ பெங்களூர் டு தமிழ்நாடு அது மாதிரி மேஜர் சிட்டிஸில் தான் இப்போ வந்தே பாரத்தை ஓடிட்டுருக்கு. ஸோ இன்னும் வந்தே பாரத்தை அப்கிரேட் பண்ண போகிறான்னு ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு நம்ம சவுத்தர்ன் ரயில்வேல. ஸோ அதுக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு பென்சிலை உண்டாக்கணும்னு வச்சுக்கோங்களேன், பென்சில் உண்டாக்குறது கூட ஒரு ஃபேக்ட்ரியில் ஆளுங்க வேணும். அதே மாதிரி இவ்வளோ பெரிய ட்ரெயின் உண்டாக்கணும். ஸோ அதுக்கும் மேக்ஸிமம் ட்ரெயின் உண்டாக்கணும் யாருன்னு உங்களுக்கு தெரியும், குரூப் டி. மேக்ஸிமம் குரூப் டியில் தான் இந்த போஸ்ட்டில் வரும். யார் ஒர்க் ஷாப்பில் போய் ஹெல்ப் பண்ணுவாங்க, மீன்ஸ் அந்த ட்ரெயினை பில்ட் பண்ணுவாங்களோ. ஸோ அதனால இந்த மாதிரி வந்தே பாரத், எலக்ட்ரிஃபை இதில் வேலையில் பார்க்குறதுக்கு ஸோ வேக்கன்சிஸ் கொஞ்சம் நிறைய ஆகணும்னா நம்ம ஸ்பீட் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும் இல்லையா? ஸோ இதை பற்றி அவங்க கேஸ் போட்டிருந்தாங்க. கேஸுன்னு சொல்ல முடியாது, அவங்க ஒரு லெட்டர் போட்டிருந்தாங்க ரயில்வேக்கு. ஸோ அவங்களுக்கு ரிட்டர்ன் லெட்டராக ரயில்வே ஒரு மெசேஜ் போட்டிருக்கு. என்னென்னா, அவங்க இப்போ கொடுத்துருக்க 32,000 வேக்கன்சி அவங்க மாற்ற போகிறதில்ல. அதே சமயம் இப்போ கோர்ட் கேஸ் படி அது 10th 12th அது அப்புறமா பார்ப்போம். ஸோ இப்போ கோர்ட் கேஸ் படி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் இந்த வருஷம் எடுத்தது ஃபிக்ஸாக நாங்கள் டிசைட் பண்ணி தான் எடுத்தோம். நாங்கள் ஹையர் அஃபிஷியல்ட்டு எல்லாத்தையும் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு தான் நாங்கள் இந்த வேக்கன்சி எடுத்திருக்கோம் 32,000 அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னொன்று அவங்க சேர்ந்த அந்த ஸ்டேட்மெண்ட்டில் இன்னொரு ஆட் பண்ணியிருக்காங்க. என்ன ஸ்டேட்மெண்ட்லனா, ஸோ இனிமேலேருந்து ரயில்வே வருஷம் எடுக்க போதுன்னு நான் சொல்லியிருந்தேன். வருஷம் நம்ம மட்டும் புது கேலண்டர்ஸ் வரும். எப்படி எஸ்எஸ்சி ஒவ்வொரு வருஷம் எக்ஸாம் நடத்திச்சோ அதே மாதிரி தான் ரயில்வே அவங்க மட்டும் ஒவ்வொரு வருஷம் வேக்கன்சி எடுத்து வர போகிறாங்க. ஸோ அதனால் இப்போ ரயில்வே என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் இந்த வருஷம் அதிகமாக வேக்கன்சி தந்துட்டோம்னா 2025லையும் நாங்கள் குரூப் டியூட்டி வேக்கன்சி திருப்பி எடுத்து வருவோம். ஸோ இப்போ நம்ம இருக்கிறது 2024 வேக்கன்சிஸ், இனிமேல் திருப்பி வரும்ல அது 2025 வேக்கன்சிஸ். ஸோ ரயில்வே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் 2025லையும் வேக்கன்சி எடுத்து வரணும். நீங்கள் இந்த வேக்கன்சி இன்னும் அதிகப்படுத்த சொன்னீங்கன்னா நாங்கள் அடுத்த வருஷம் வேக்கன்சி எடுத்து வரும்போது ரொம்ப சீட் கம்மியாயிரும். ஸோ நாங்கள் அந்த ஈக்குவலிபிரியமாக ஒரு லெவலை மெயின்டைன் பண்ணி வைக்கிறதுக்காக தான் நாங்கள் ஒரு மினிமம் அமௌண்ட் வேக்கன்சி தந்திருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, நம்மளுக்கு அடுத்த வருஷமும் இதுலேருந்து கன்ஃபார்ம் ஆகுது, அடுத்த வருஷமும் குரூப் டி இருக்கும், குரூப் டியூட்டி வேக்கன்சிஸ் இருக்கும். ஏன்னா இப்போ இந்த வருஷம் வந்தது நம்மளுக்கு 6 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது 2019 அப்புறம் இப்போ தான் 2025 வந்துச்சு.
ஆனால் இனிமேல் அவன் ரயில்வே என்ன சொல்லியிருக்கான்னு அடுத்த வருஷம் வரும்னா இந்த டிசம்பர் மாதம் இப்போ 2025 எண்டிங் டு நவம்பர் டிசம்பருக்குள்ளே நம்மளுக்கு திருப்பி குரூப் டியூட்டி வேகன்சிஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ணணும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் 2025. அதே சமயம் என்டிபிசி ஏஎல்பியோடு நம்மளுக்கு தெரியும். ஏஎல்பியோடு போன வருஷம் வந்துச்சு. இப்போ அந்த அவங்கோட்டு எக்ஸாம் பேட்டர்ன் விட்டு அவங்க தந்த கேலண்டர் படி ஏஎல்பியோட வேகன்சி இருந்துச்சு. யாருக்காக ஏஎல்பியோட வேகன்சி பற்றி தெரியலன்னா பழைய வீடியோ போய் பாருங்கள். ஓகே, ஸோ இதுலேருந்து என்ன சொல்ல வர்றாங்கன்னா நம்மளுக்கு ரயில்வே இப்போ என்ன சொல்ல வந்துருக்குன்னா நம்ம ஒவ்வொரு வருஷம் வேகன்சி எடுத்து போகிறேன். அதனால இந்த வருஷம் 32,000 தான் நம்மளுக்கு வேகன்சியே. ஸோ இதில் இப்போ 10th 12th அது 10th ஐடிஐ பற்றி அப்புறமா பார்ப்போம். ஏன்னா இப்போ அது கோர்ட் கேஸ் நடந்து தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு அது தெரியும். அடுத்த வருஷம் நம்மளுக்கு குரூப் டியில் 10th லெவல் அக்செப்டடா இல்லைன்னா அது அந்த கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். ஹவவர் ஓகே, ஸோ இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, ஸோ ஹவவர் நம்மளுக்கு வேகன்சி இன்க்ரீஸ் ஆக போகிறதில்ல. அதனால காம்படிஷன் ஆவரேஜ் எல்லாருமே ரெப்பியிருக்காங்க. ஸோ இந்த வருஷம் டோட்டலாகவே குரூப் டியில் எத்தனை பேர் ரெப்பியிருக்காங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் நான் சொல்கிறேன். இன்னும் தமிழ்நாடுக்கு ஸ்டேட் வைஸ் இன்னும் சொல்லலை எத்தனைன்னு. ஸோ ஆல் ஓவர் அரவுண்ட் 1.5 crores 1.5 crores அது எவ்வளோ கோடின்னு பார்த்துக்கோங்க, கோடி கணக்கில். ஓகே, ஸோ ஐ கெஸ் இப்போ நம்மளுக்கு தெரியும் ஆல்ரெடி ஆர்ஆர்பி என்டிபிசி கிராஜுவேஷன் லெவலில் 3 லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருந்தா இது ஆர்டிஐலேருந்து ரிப்ளை வந்துருந்துச்சு. ஓகே, ஸோ அது மாதிரி மேபி ஆர்டிஐ ஏதாவது மெசேஜ் இருந்துச்சுன்னா எங்கேயாவது எனக்கு சோர்ஸஸில் கிடச்சிச்சுன்னா நான் தாராளமாக சொல்கிறேன் எத்தனை குரூப் டியில் வேகன்சிஸ் இருக்கான்னு. ஒவ்வொரு இந்த கோர்ட் கேஸ் முடிஞ்சால் தான் நம்மளுக்கு தெரிய வரும் என்ன நடக்க போகுதுன்னு. ஸோ அதே சமயம் ஆர்ஆர்பி குரூப் டியூட்டு எக்ஸாம் டேட் என்னன்னு பல பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ எக்ஸாம் டேட் எப்போவுமே நம்மளுக்கு கோர்ட் கேஸ் நடந்ததுக்கப்புறம் தான் தெரியும். ஆனால் ஏன் கெஸ்ஸிங் படி பை சான்ஸ் இப்போ நம்மளுக்கு ஜூன் ஜூலை இது வரைக்கும் தந்துருந்தாங்க ரைட்டா. இப்போ அந்த கோர்ட் கேஸ் முடிஞ்சு நம்மளுக்கு அதெல்லாம் வர எக்ஸாம் டேட் வர ஆல்மோஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் ஆயிடும். ஸோ பார்ப்போம், வெயிட் பண்ணுவோம். ஆனால் ப்ரிப்பேர் பண்ணுறதை விடக்கூடாது. ஸோ ஆல்ரெடி நான் இப்போ ரீசனிங்கில் ஆல்மோஸ்ட் நம்ம 4-5 டாபிக் முடிச்சிட்டோம். நீங்கள் யாரும் பார்க்கலன்னா என்கிட்ட அந்த பிளேலிஸ்ட்டை போய் பார்க்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி வாட்ஸ்அப்லேயும் டெலிகிராம்லேயும் நான் கொஷின்ஸ் போட்டுருக்கேன். ஐ கெஸ் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. ஸோ கைஸ் அதை ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள் கைஸ், எனக்கு தெரிய மாட்டேங்குது நீங்கள் பார்த்தீங்களான்னு. ஸோ தட்ஸ் ஆல். இந்த வீடியோ வேறு எதுவும் இல்லை. பை சான்ஸ் உங்கள் வீடியோ பிரச்சனை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே சமயம் பை சான்ஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா தாராளமாக கமெண்ட்டில் பண்ணுங்கள். அதுலேருந்து எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, உங்களுக்கு என்ன டாபிக் மேலே இன்ட்ரெஸ்டிங் இருக்குன்னு. ஸோ நீங்கள் இந்த ஆர்ஆர்பி குரூப் டி பற்றி கேட்டதுனால தான் எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட்டாகவே வந்துச்சு. அதனால தான் கண்டுபிடிக்க முடிச்சிச்சு. ஸோ ஹவவர், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.